ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஏசி எக்கனாமி பஸ்ஸஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இன்னாகல் போக முடியலங்க, ஏன்னா திடுதிப்புன்னு லான்ச் பண்ணால பார்த்தீங்கன்னா இன்னாகல் போக முடியல. மற்ற பஸ் நம்ம இன்னாகல் போகிற மாதிரி அந்த பஸ்ஸுக்கு போக முடியல. ஸோ அது ஒரு வாரமாக என்னால் ட்ராவலும் பண்ண முடியலங்க. ஸோ அதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. அதாவது போன சண்டே இன்னாகல் பண்ணாங்க, இந்த சண்டே நான் ட்ராவல் பண்ணுறாங்க. 20 ஜூலை நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் கிளாம்பாக்கம் வந்திருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஎன்எஸ்சிசி பிராண்ட் நியூ எக்கனாமி ஏசி பஸ்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் நான் இன்றைக்கி கிளாம்பாக்கம் வந்திருப்பேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. நம்ம பஸ்ஸு கிளாம்பாக்கத்துலேருந்து 12 மணிக்கு டிபார்ச்சர் ஆகிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னன்னு தெரில, ஏன்னா நான் எந்த ஒரு பிளான் இல்லாமல் வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு பஸ்ஸு வருது, எத்தனை மணிக்கு டிபார்ச்சர் ஆகுது. அண்ட் நான் இன்றைக்கி எங்கே ஃபஸ்ட்டு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன் திருவண்ணாமலை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பஸ்ஸு லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு செட்டாக. ஸோ அதில் 4 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு 4 பஸ் நான் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பஸ் ஆச்சு இந்த டே டைமில் ரன் ஆகுங்க. ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி கிளாம்பாக்கம் வந்திருப்பேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸு வந்துட்டு இன்னும் பஸ்ஸஸ் வரலங்க, ஏன்னா பஸ்ஸு ஃபுல்லாக பள்ளி சுற்றி பார்த்துட்டேன், பஸ்ஸு இன்னும் வரலங்க. ஸோ பஸ்ஸு எத்தனை மணிக்கு வருது பார்த்துட்டு டிரைவரை கண்டக்டர் பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் என்ன புது சேஞ்சஸ் இருக்குது, ஸோ மற்ற பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபுல்லாக ட்ராவல் வ்ளாகும் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே மறக்காமல் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. சரிங்க வாங்க பஸ்ஸு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாங்க வாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கும் உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு பஸ் இருக்குங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், நைட்டு 12:05 ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி நைட்டு 11:55 வரைக்கும் பஸ்ஸஸ் லைனாக ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது தாங்க இந்த பஸ்ஸோட டைமு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்துருச்சுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். த பிராண்ட் நியூ BS6 பிரகாஷ் வேகாவுடைய ஏசி எக்கனாமி சீட்டர் பஸ். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸு பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்லங்க. ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிரைவர் என்ன கண்டக்டர் என்ன பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸோடைய ஃப்ரண்ட் இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் என்ன மாதிரி சேஞ்சஸ் பழைய ஏசி பஸ்ஸுக்கும் இருக்குது, புது ஏசி பஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு ட்ராவல் vlogகும் பார்க்கலாங்க. நம்மளுடைய பஸ்ஸுக்கு வந்தாச்சுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸோடைய லைவரியே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. புது பஸ்னால் பார்த்தீங்கன்னா புது லைவரியே கொடுத்துருப்பாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் போட்டாங்க. ஸோ டிரைவர் அண்ணாட்டையும் பர்மிஷன் கேட்டாச்சு, கண்டக்டர் அண்ணாட்டையும் பர்மிஷன் கேட்டாச்சுங்க. ஸோ 2 பேரும் ஜாலி ஃப்ரெண்ட்லி டைப்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோ தம்பி, யாருமே ஒன்றும் சொல்ல போதில்லை, உனக்கு எப்படி வேணுமோ வளைச்சி எடுத்துக்கோன்னு ஜாலியாக இருக்காங்க. ஸோ அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரி வாங்க இப்போது இந்த பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துலாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டோடைய சேசஸ் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பிரகாஷோடைய வேகா பாடி பில்ட் பண்ண அதாங்க பிரகாஷ்னு மென்ஷன் பண்ணிடுது. அண்ட் இந்த பஸ்ஸு டிப்போ யார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிப்போ தாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 122 தாங்க இந்த பஸ்ஸோடைய பஸ் நம்பரு. குளிர் சாதன பேருந்துனா ஏசி பஸ்ஸுங்க. கிளாம்பாக்கம் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை டு கிளாம்பாக்கம் இந்த பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போது பின்னாடி மேலே ஒரு சின்ன பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமராங்க. சப்போஸ் பஸ்ஸு ரன் ஆகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதாச்சும் இஷ்யூவாக இருந்தால்
அந்த ரியர் கேமரா வழியாக பார்க்கலாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் இருக்கும்போது அது ரியர் கேமரா ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டில் டிரைவர் என்னாக்க அந்த மானிட்டர் மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஈஸியாக அது பார்க்கலாங்க ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ் தாங்க இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த டிஎன்எஸ்சி எக்கனாமி ஏசி பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் தாங்க இருக்குது. ஸோ எக்ஸ்டீரியர்ஸ் இப்போ பார்த்தாச்சு. இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர் ஷாட்ஸ் என்னன்னு ஒன்றா பார்த்துடலாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அமெனிட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், என்ன மாதிரி புதுசாக டிஃப்ரென்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துறாங்க எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க தாங்க போய்ங்க. பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அண்டு இங்கே என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபின் இதாங்க. ஸோ BS6 பார்த்தீங்கன்னா இந்த BS6 அந்த ஸ்டேரிங் மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸு ஒரு மேனுவல் டைப் பஸ்ஸுங்க. ஸோ பஸ்ஸோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா ஸ்விட்சஸும் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ஏசி கண்ட்ரோல் அங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரியர் கேமரா சிஸ்டம்ங்க. ஸோ உள்ள CCTVக்கு ரிவர்ஸ் எடுக்கும்போது ரியர் கேமரா பார்க்கறதுக்கு இங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மைக், உங்களுக்கு ஒரு ஸ்டாப் வரும்போது பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் போர்டோடைய ஆப்ரேட்டர் ஸ்விட்ச் இங்கே இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான டிரைவர் கேபின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க ஃப்ளக் டைப்பில். ஸோ சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். 3x2 டைப்பில் தான் பஸ்ஸோடைய சீட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புது பஸ்னால பார்த்தீங்கன்னா இன்னும் சீட்ஸ் கவர் கூட பிரிக்கலைங்க. ஸோ சீட்ஸ் கவர் பிரிக்காமல் அப்படியே இருக்கிற ஃப்ரெஷ் பஸ்ஸுங்க இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கலர் சீட் கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்டிலேஷன் இருக்குங்க. ஸோ மேலே காமனாக பெரிய டைப் ஸ்பிளிட் ஏசி டைப் கொடுத்துருந்தாலும் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸடான ஏசி வெண்ட் கொடுத்துருங்க. ஏசி ஃப்ளோவும் செம்ம சில்லுன்னு வருதுங்க. அண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கு மேலே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நின்று வரவங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஸ்பீக்கர்ஸும் எல்லா இடத்துலையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பராகவே இருக்குதுங்க. ஓவராலாக சொல்ல போனால் மிரரும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டைப் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற பஸ்ஸில் மாதிரி கம்பேர் பண்ணால் இதில் பெரிய டைப் மிரர் தாங்க இருக்குது. ஸோ எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே SOS பட்டன் கொடுத்துருக்காங்க, அலாரம் ஹேமர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருக்குங்க. என்ன தான் இந்த பஸ் ஒரு ஏசி டைப் வெரைட்டி பஸ் இருந்தாலும் டிரைவரனாக்கு தனியாக ஒரு செப்பரேட்டட் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் இதுக்கிட்ட இருக்குங்க. ஸோ இன்ஜின்லேருந்து கொஞ்சம் ஹீட் அப்சர்வ் தள்ளுறதுக்கு இந்த ஃபேன் யூஸ் ஆகுங்க. ஸோ மேபி அதுக்காக கூட இந்த ஃபேன் ஆக்சஸ் கொடுத்துருக்கலாங்க. அண்ட் கேபின் அவ்வளோதாங்க. ஸோ இதுதாங்க பெரிய கேபின். பிரகாஷ் வேகாவுடைய கேபின் டைப் இந்த மாதிரி தாங்க இருக்கும். டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் பஸ் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, பட் இங்கே மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஒரு SOS பட்டன் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பஸ்ஸு பிரகாஷில் பில்ட் பண்ணி வந்திருக்கு. எப்போது ரெடியாக இருக்குன்னா 2025 ஜூன் மாதம் தான் இதை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா புதுசாக டிஜிட்டல் சிஸ்டம் நேம் போர்டு உள்ளேயும் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வெளியில் தாங்க இருக்கும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டிஜிட்டல் நேம் போர்டு டிஸ்பிளே இருக்குங்க. ஸோ அதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி திருவண்ணாமலை போகுது, எந்த ஸ்டாப் வருது அண்ட் எத்தனை ஸ்டாப் வரும்போதுன்னு எல்லாமே தெளிவாக அதில் மென்ஷன் ஆகுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 சீட் இருக்குங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க சீட்டில் உட்காந்துட்டு சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. காலு கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பார்னால பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முடியாது. ஆனால் ஃபுட் லென்த் ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க. லெக் ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு பின்னாடி இந்தாங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில் பவுச்சில் எதுவுமே தனியாக கொடுக்கலங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 ஏசி வெண்ட் இருக்குங்க. மற்ற பஸ்லலாம் 2 ஏசி வெண்ட் தாங்க இருக்கும். இதில் 3 ஏசி வெண்ட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் அட்ஜஸ்டபிள் ரொட்டேட்டட் டைப் ஏசி வெண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஏசி வெண்ட் 3 சீட்டுக்குங்க. இது 3 பேர் உட்கார சீட்டில் காமிக்கிறாங்க. அண்ட் ரீடிங் லைட் ஆன் பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணால் தான் இங்கே ஆன் ஆகும். ஸோ ரீடிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பஸ்ஸில் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ
சார்ஜிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. யூஎஸ்பி பெரிய பின் சார்ஜரும் நீங்கள் போட்டுக்கலாங்க. டைப் சி இப்போ கேபிள் அதில், ஸோ அதுவும் போட்டுக்கலாம். அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. இங்கே லைட் இது பார்த்தீங்களா. அண்ட் சீட்டில் உட்காரவங்களுக்கு ஸோ வெயில் படக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்ஸை நீங்கள் மூட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு சூப்பராகவே ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதாங்க இங்கே சீட்டில் இருக்கிற அமெனிட்டிஸ் எல்லாம். ஸோ நான் 3 பேர் உட்காந்த சீட்லேருந்து தான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அமெனிட்டிஸ் என்ன இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் 2x2 இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 2 ஏசி வெண்ட் இருக்கும். ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க பஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சுப்போம் நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் பஸ்ஸு நம்மளுக்கு கொடுக்குதுங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ரோவில் உட்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சேஃப்டிக்கு ஃபயர் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாலும் லாஸ்ட் ரோவில் ஃபுல்லாக சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீட் பெல்ட்ஸ் இருக்குதுங்க சேஃப்டி பர்பஸ்க்கு. அண்ட் பின்னாடி எமர்ஜென்சி டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் லாக்கில் இருக்குதுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்படியே லாஸ்ட் ரோவில் உட்காரவங்களுக்கும் இங்கே ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸு ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு நல்லா கூலிங்காக தாங்க போகும். ஸோ அது ஏற்ற மாதிரி ஏசி வெண்ட் சுற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துலாமா. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 52 பேர் ட்ராவல் பண்ணிட்டு போகலாங்க. ஸோ 52 பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குங்க. அதை தாண்டி இந்த பஸ்ஸில் 3 பேர் சீட் உட்கார 3 பேர் உட்கார ரோ பார்த்தீங்கன்னா 10 ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் உட்கார ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிட்ட கொடுத்துருக்காங்க. 8 ஃப்ரண்ட்டில் 1 9ங்க. ஸோ மொத்தம் 9 ரோ இருக்குங்க. அண்ட் கண்டக்டர் அண்ணாக்கு தனியாக ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ அங்கே என்ன ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் கேபின் காமிக்கும் போது. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த பஸ்ஸில் மொத்தம் 54 பேர் உட்காரலான்னு. ஸோ 54 பேர் +1+1னா ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் சீட்டுங்க, இன்னொரு சீட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு. இதுதான் மொத்தம் 56 பேர் இந்த பஸ்ஸில் உட்காரலாம். அதுதான் இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் எந்த சீட் புக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 தாங்க. ஸோ இந்த கேபின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிளே டபுளே புக் பண்ணிட்டேங்க. ஸோ அப்போ தான் வீடியோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒரு புது டைப் ஆஃப் இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் தாங்க இந்த டிஎன்எஸ்எஸ்சி பஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக மற்ற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைவரி இருக்குங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இந்த வந்தே பாரத்தில் பார்த்துருப்பீங்களாங்க. இப்போ வர வந்தே பாரத்தில் ஆரஞ்சு வித் பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உள்ள ஸ்க்ரீன்ஸ் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தாங்க கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இது புது பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் கூட இன்னும் பிரிக்கலைங்க. ஸோ ஒரு சூப்பராகவே இருக்குதுங்க. உள்ளே வந்து நீ ஏசி சில்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது. புது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஏசி ஃப்ளோவும் சூப்பராகவே இருக்குங்க. சரி வாங்க இப்போ நான் எந்த சீட் புக் பண்ணியிருக்கேன் அண்ட் ஓவராலாக சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க, இது ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு இங்கேயே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே. ஏன்னா 3x2 நான் ஏசி பஸ் இருக்குது, 2x2 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் இருக்குது, ஏசி பஸ் இருக்குது, நான் ஏசி பஸ் இருக்குது. ஸோ லைனாக எல்லா கைண்ட் ஆஃப் பஸ்ஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பே ஃபுல்லாக திருவண்ணாமலை அலகேட் பண்ண பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எப்போவுமே இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ 3 பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் என்னன்னு ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாங்க. அண்ட் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டுங்க. சண்டே மார்னிங் ட்ராவல் பண்ணுறேன். மார்னிங்னு சொல்ல முடியாது, ஒரு ஆஃப்டர்நூன் சொல்லலாம். 12 மணி சர்வீஸில் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ஏன்னா திருவண்ணாமலை பஸ் எப்போவுமே டெய்லி ஃபுல்லாக தாங்க போகும் பஸ்ஸு. ஸோ ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் ப்ரையாரிட்டி அதிகமாக தருவாங்க. ஏன்னா லாங் போகிற பஸ் ஏசியில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலான்னு. சப்போஸ் ஏசி பஸ்ஸில் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்டு பிடிக்க முடியாமல் ஃப்ரண்ட்டில் லேடிஸ் உட்காந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சீட்டும் மாற்ற மாட்டாங்க சிலவங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக நான் இதில் ஆன்லைனில் புக் பண்ணி சீட்டாக பிடிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே ஒரு சீட்டாக பிடிச்சிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ பஸ்ஸு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்று ஒன்றா டிக்கெட் ஃபேர் என்ன, மற்ற பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் என்ன, இதில் டிக்கெட் ஃபேர் என்னன்னு பார்க்குறீங்க. ஏன்னா இந்த ரூட்டில் எல்லா டைப் ஆஃப் பஸ்ஸஸ் ரன் ஆகுதுங்க. ஏசி பஸ் ரன் ஆகுது, 3x2 நான் ஏசி பஸ் ரன் ஆகுது, 2x2 யூடி பஸ் ரன் ஆகுது. ஸோ 3தோட டிக்கெட் ஃபேர் என்னன்னு கம்பேரிசன் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஆன்லைனில் எவ்வளோ வருது, நேரடியாக வந்து டிக்கெட் எடுத்தால் எவ்வளோ வருதுன்னு இது எல்லாமே தெளிவாக ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல பேர் இருக்குங்க. ஸோ அதுதாங்க தீபரதம். இந்த பஸ்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா தீபரதம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ப்ளூ கலர், ரெட் கலர், ப்ளூ கலரில் கலராக கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்டிக்கர் கிடையாதுங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்ட்ரிப் லைட்டாக ஆப்ரேட் ஆகுங்க. ஸோ இந்த ப்ளூ, ரெட்டு, ப்ளூ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டாக ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஸ்டிக்கரிங் அந்த ஸ்ட்ரிப் லைட்டில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குங்க பஸ்ஸு. நைட் டைமில் காமிக்கிறேங்க. ஸோ நைட்டில் எப்படி இருக்குன்னு அப்போ நம்ம பார்க்கலாங்க நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது. இந்த பஸ்ஸோட கலர் கோடு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எல்லோ வித் ஆரஞ்சு ஷேடில் கொடுத்துருப்பாங்க. நடுவில் பிளாக் வரும், அகெயின் எல்லோ வருங்க. ஒரு ஆரஞ்சு ஃபினிஷில் எல்லோ வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் இப்போ வர வந்தே பாரத் இது மாதிரி தாங்க கலரில் வரும், ஆரஞ்சு வித் பிளாக்கில்.
ஸோ அதே மாதிரி காம்பினேஷனில் இந்த ஏசி டிஎன்எஸ்சிசி பஸ்ஸையும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. நீங்கள் ஃபுல்லாக இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர் ஷார்ட்ஸ், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் பஸ் ஸ்டாண்டில் காமிக்க வேண்டிய சில பல பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் அண்ட் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க. இன்னும் பஸ்ஸு கிளம்ப ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகுது. கரெக்டாக டைம் 11:50 ஆகுதுங்க. 12 மணிக்கு இந்த பஸ்ஸு ஷார்ப்பாக கிளாம்பாக்கத்தில் டிபார்ச்சர் ஆகுங்க. சரி வாங்க நம்ம ஃப்ரண்ட்டில் போய் நம்மளுடைய சீட்டில் உட்காந்துப்போம். பஸ்ஸு டிபார்ச்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஒரு டீட்டெயில்ஸாக ஒன்றுனா நம்ம வந்துட்டு ட்ராவல்லே பார்க்கலாங்க. சரி வாங்க நம்ம பஸ்ஸுக்குள்ளே போய் ஏறி உட்காந்துலாம். அண்ட் இங்கே நிற்கிற பஸ் ஆகட்டும், இங்கே நிற்கிற பஸ் ஆகட்டும், ஸோ ரெண்டுமே திருவண்ணாமலை போகிற பஸ் தாங்க. பட் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் கிடையாதுங்க. ஏசி பஸ் கம்பேர் பண்ணால் இந்த பஸ்ஸுக்கும் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா தாங்க டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அது டிக்கெட் ஃபேர் பார்க்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க இதில் எவ்வளோ வருது, இதில் எவ்வளோ டிக்கெட் ஃபேர் வருதுன்னு. பஸ்ஸு கிளம்புற டைம் ஆச்சு சொன்னாங்க. ஸோ நம்ம இவர் தாங்க இன்றைக்கி நம்மளுடைய பைலட்டு. ஸோ பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரெடியாக இருக்குது பஸ்ஸு கிளம்புறதுக்கு. அண்ட் வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலை நோக்கி. டைம் கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சுங்க. அண்ட் நம்ம பஸ்ஸும் கிளாம்பாக்கத்துலேருந்து ஷார்ப்பாக டிபார்ச்சர் ஆயிடுச்சு திருவண்ணாமலை நோக்கி. பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 12 மணிக்கு சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து டிபார்ச்சர் ஆச்சுங்க. சரி வாங்க இப்போ இந்த பஸ்ஸு எந்த ரூட் வழியாக திருவண்ணாமலை போகுது, ஸோ டிக்கெட் ஃபேர் என்ன அண்ட் எங்கே ரெஸ்ட்டாக போகிறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் என்னன்னு பார்த்தோம்னா சென்னை கிளாம்பாக்கம்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏசியில் ட்ராவல் பண்ணுற மாதிரிங்கன்னா 180 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா நான் ஏசி பஸ்ஸும் நைட்டு தாங்க இருக்குது அந்த 3x2ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதிலே யூடி பஸ் 2x2 பஸ்ஸும் ஆப்ரேட் ஆகிடுது. ஸோ அதில் 175 ருபீஸ் சென்னை டு திருவண்ணாமலைக்கு கலெக்ட் பண்ணிருக்காங்க.
நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு நான் ஆன்லைனில் புக் பண்ண பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை சென்னை ரூட் பார்த்தீங்கன்னா பஸ் எப்பவுமே ஃபுல்லாக போகும். ஸோ மேபி சப்போஸ் ஃப்ரண்ட் சீட்டு கிடைக்காது. ஸோ ஒரு யோசனையில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ஸோ ஆன்லைனில் என்னோடய டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 214 வந்துட்டு. நீங்கள் நேரில் வாங்குறதோட ஒரு 31 ரூபா அதிகமாக தாங்க சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணி நம்ம பிடிச்ச சீட்டை பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எனக்கு ஃபஸ்ட்டு சீட் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் சீட் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்லைனில் புக் பண்ணேன். நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக நேர்லேயே வந்து டிக்கெட் எடுக்கலாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நேர்லேயே வந்து டிக்கெட் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுதுங்க. 1.5 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் ரெஸ்ட் ஸ்டாப்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் இடம் பேர் என்னன்னு தெரில, நான் வேணால் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ஜர்னி நல்லா ஸ்மூத்தாகவே இருந்ததுங்க. ஏசி சில்னஸ் ஆகட்டும், உள்ளே வந்துட்டு கேபின் ரைட் ஆகட்டும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆயிருந்துங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி இருக்குது பார்த்துலாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி ஃப்ரீயாக காசு கற்று பே பண்ணுமா, ஸோ உள்ள அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, கெஃபே மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் போகலாங்க. ஏன்னா டைம் இப்போ கரெக்டாக 1:30 மணி ஆகுது. லஞ்ச் பிரேக்காக கூட நிறுத்திருக்காங்க. டிரைவர் நான் கேட்டும் போது சொல்கிறாங்க ஒரு 15 நிமிஷம் கிட்ட இந்த பஸ் இங்கே தாங்க நிற்கணும். ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்டு வரலாம் சொல்லிடுறாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு சாப்பாடெலாம் சாப்பிட போகுது இல்லைங்க, ஏன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சாப்பிட்டா வாமிட் சென்சனுக்கு ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு நம்ம அப்படியே இன்னும் ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஹோட்டல் ஸ்ரீ காயத்ரி பவன் இந்த ஹோட்டலில் தாங்க நிறுத்தியிருக்காங்க. இது ஹோட்டல்னு சொல்லாமல் ஒரு கெஃபேன்னு சொல்லாமல் தெரில, ஒரு ரொம்ப ஆவரேஜான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நிறுத்தியிருக்காங்க. அண்ட் நம்ம பஸ்ஸு மட்டும் இல்லைங்க. ஸோ விழுப்புரம் பஸ்ஸு, இங்கே பாண்டிச்சேரி பஸ்ஸு, ஸோ எல்லா பஸ்ஸுக்கும் இங்கே தாங்க ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க டிஎன்எஸ்சிசி பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரெஸ்ட் ஸ்டாப்பை பார்த்துருப்பீங்க, ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தாங்க நிறுத்துகிறாங்க. அது ஏன்னு தெரில, இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டிஎன்எஸ்சிசி பஸ் கொடுத்துட்டு ரெஸ்ட் ஸ்டாப் மட்டும் ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. மேபி இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பை மட்டும் கொஞ்சம் மாற்றினா சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணுறது ஃப்ரீ தாங்க, பட் ரெஸ்ட் ஸ்டாப்பும் ஒரு அளவுக்கு ஓகேவாக தாங்க இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே விற்கிற ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எம்ஆர்பி ரேட்டில் தாங்க விற்கிறாங்க. ஸோ பிஸ்கெட் ஆகட்டும், சிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா 20 ரூபா சொல்கிறாங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட்லாங்க. ஸோ லஞ்சு குவிட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ அங்கே போய்ட்டு திருவண்ணாமலையில் போய்ட்டு கூட சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா இருக்குது. நான் ஒரு சின்ன சிப்ஸ் பாக்கெட் மட்டும் ஒரு குர்குரியை மட்டும் வாங்கிட்டு நான் அப்படியே பஸ்ஸில் போட் பண்ண போகிறேங்க. ஸோ அங்கே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பஸ்ஸுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்தோடனே அப்படியே கிளம்பிடலாங்க. ஸோ உள்ளே ஏறும்போது பார்த்தீங்கன்னா டோர்கிட்டே ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக இங்கேயும் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட் படி அழகாக பிடிச்சி ஏறத்துக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு டவுட் இருக்கலாங்க, டிரைவர் கண்டக்டர் நினச்ச இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தலாமான்னு கேட்டால் அப்படி நிறுத்த முடியாதுங்க. எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பஸ் இருந்தாங்க, எல்லா பஸ்ஸுக்கும் குறிப்பிட்ட ஒரு ஹோட்டலை மார்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ இந்த பஸ்ஸு திருவண்ணாமலை டிப்போ ஆப்ரேட் பண்ணுதுன்னா திருவண்ணாமலை டிப்போக்கும்
இந்த ஹோட்டலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க கவர்மெண்ட் வழியாக. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் பஸ்ஸஸ் நிறுத்தணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் டிரைவரும் கண்டக்டரும் சரிங்க வேறு எந்த ரெஸ்டாப்லையும் நிறுத்த முடியாதுங்க. இங்கே ஒரு இடத்துல சைன் போடுவாங்க. ஸோ அந்த சைன் போட்டு இந்த சைன் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதை வந்து டிப்போக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ஸு கரெக்டாக இந்த ரெஸ்டாப் தான் நிற்கிறேன். ஸோ அதனால் டிரைவர் மேலேயும் சரி கண்டக்டர் மேலேயும் சரி நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. அவங்க வந்துட்டு அஃபீஷியல் சொல்கிறபடி தாங்க அவங்க ரெஸ்டாப்பில் நிறுத்துகிறாங்க. பட் ரெஸ்டாப் மெயின்டைன் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் டீசெண்டாக வச்சு தான் நல்லா இருக்குங்க. ரொம்ப ஒரு ஆவரேஜுக்கும் கம்மியான ஒரு ரெஸ்டாப் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரெஸ்டாப் காட்சி மாற்றினா கூட நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க பே பண்ணி சாப்பிட்றதுக்கும் சரி, பே பண்ணி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சரி. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது க்ளீன்னஸும் ஒரு நல்லா ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸாக இருந்தால் தாராளமாக நிறைய பேர் கவர்மெண்ட் பஸ்ஸை இன்னும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மற்ற பஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துருக்காங்க, க்ரே கொடுத்துருக்காங்க, லெமன் எல்லோ, ஆரஞ்சு, சாண்டில், க்ரீம் கலர். ஸோ இந்த மாதிரி மிக்சட் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்டாக என்ன கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஆரஞ்சு மட்டும் தாங்க ஹைலைட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தாங்க இப்போதைக்கு வர புது பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸை மாற்றி ஒரு ப்ரைவேட் பஸ் ஈக்குவலாக இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஏசி சீட்டர் ஆகட்டும், நான் ஏசி சீட்டர் ஆகட்டும், இல்லைனா இப்போ வரதோ இந்த டிஎன்எஸ் எக்கானமி பஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ், யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக மாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் நானும் எதிர்பார்த்தது புது பஸ்ஸு. ஸோ 80 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 70 வரைக்கும் தாங்க போகுது. ஸோ 70லே எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸை லாக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 70 மேலே பஸ்ஸு போக மாட்டேங்குது. ஸோ 70லே இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஆன் டைமில் தான் இப்போ நம்ம பஸ்ஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:35 ஆகுது. அரௌண்ட் ஒரு 3:30 3:40க்குள்ளே நம்ம திருவண்ணாமலை போய் ரீச் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. ஸோ எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுது. ஏன்னா இந்த பஸ் இப்போ திருவண்ணாமலை போய் உடனே திருப்பி இந்த பஸ்ஸு சென்னைக்கு கிளம்பி வரணுமா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த பஸ்ஸு 3:45க்குள்ளே திருவண்ணாமலை போய் ரீச் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆகும்போது டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னா அதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. லைக் இந்த மாதிரி தாங்க அனௌன்ஸ்மெண்ட் வரும். கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. அசோக் லேலன்சஸில் பிரகாஷோடைய வேகா பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எக்கனாமிக் பஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு பாடிஸில் டிஃப்ரெண்ட்டாக பில்ட் பண்ணியிருப்பாங்க.
பட் இந்த இப்போ வர BS6 வர எக்கனாமி பஸ் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கிட்ட மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய புது பஸ்ஸை லான்ச் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலை லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ BS6 பார்த்துருப்பீங்க, சீட்லெஸ் ஸ்லீப்பரில் MG லீராவில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் வேகாவில் பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் ஸ்லீப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் லோ ஃப்ளோர் ஸ்லீப்பர் பர்த் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ UD பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கெப்பலாலையும் ரெடி பண்ணாங்க, வேகாலையும் ரெடி பண்ணாங்க. அதே மாதிரி எக்கானமி பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பிரகாஷ் வேகாவில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு திருவண்ணாமலை டிப்போ வந்துருங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் விழுப்புரம் டிப்போ இருக்குது, அப்புறம் வேலூர் டிப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்போஸ்க்கு பஸ்ஸஸ் அலகேட் பண்ணி இனாகரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிதுங்க எல்லா பஸ்ஸும். ஸோ பொறுமையாக ஒரு பஸ்ஸாக எல்லாமே ஆன் ரோடுக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருங்க. பெரியார் சிலை கோயில்ல வந்துருங்க.
கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. காலவர் முன்னாடி வந்து கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஃபைனலி திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக 3:30க்கு வர வேண்டிய பஸ்ஸுங்க. பட் 15 நிமிஷம் அட்வான்ஸாக 3:15க்கே வந்து திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. அண்ட் அகெயின் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணிக்கு இங்கேருந்து சென்னைக்கு டிபார்ட்ஸ் ஆகிடுங்க. ஸோ ஜெர்னி வைஸ் பார்த்துருப்பீங்க, நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்லா கம்ஃபர்ட் வைஸாக நல்லா பக்காவாக ஒரு சூப்பரான பிராண்ட் நியூ பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் vlog பார்த்துருப்பீங்க. ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.